ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, பீட்ரூட் பரோட்டா பீஸா. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக, எந்த விதமான அன்ஹெல்தியான விஷயங்கள் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப்பில் பீட்ரூட் துருவல் எடுத்திருக்கேன். மசாலாவுக்கு தேவையான பெப்பர், கரம் மசாலா, சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் சீஸ் எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சீஸ் பட்டர் எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. மற்ற ஆனியன்ஸ், பீட்ரூட், கோதுமை மாவு எல்லாமே ஹெல்த்தியான விஷயம்தான். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த அவுட்டர் லேயர் மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இந்த கோதுமை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டர், ஸோ லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அந்த வார்ம் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்திருக்கீங்களோ அது 50% மர்ஜ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நான் அந்த பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி பட்டரை இந்த மாவில் சேர்த்துப்போம். ஸோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஆயில்னஸ் கிடைக்கும். அதனால உங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றி மாவு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக. ஸோ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த மிச்சம் இருக்கிற பட்டரில் நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஏன்னா நமக்கு பீட்ரூட் வேகிற டைம் இருக்குது. அதனால நம்ம இதை நல்லா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. நல்லா இந்த பட்டரில் இந்த ஆனியனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சாட்டே பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஆனியனுக்கு கிடைக்கும் அந்த பட்டரோட ஃப்ளேவர். அதுக்காக நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துருவி எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ பீட்ரூட்டை துருவி எடுங்க, கட் பண்ணி எடுக்காதீங்க. அப்போ பீட்ரூட் வேகாது. நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த பரோட்டா பீஸா கொஞ்சம் நறுக்குன்னு கிடைக்கும். அது குழந்தைங்க லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் துருவி எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம், பீட்ரூட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருளை அதில் சேர்த்துடலாம். ஸோ நான் பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சால்ட். பெப்பர் பவுடரும் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா மாவுக்கு நம்ம தனியாக சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ கவனமாக மசாலாவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் கிண்டி விட வேண்டியதான். கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸா ஊறிடும், நல்லா இருக்காது. அதனால் ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் இப்போது உங்களுக்கு இந்த ஷீட்டை இது மாதிரி சிங்கிள் ஷீட்டாக நல்ல மெலிசாக தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் பீஸா வச்சிடலாம். சீஸை வச்சுட்டு ஒரு லேயர் சீஸ் வச்சுருங்க. சீஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவை ஒரு லேயர் வச்சிடலாம். சீஸ் நான் வீட்டிலே ரெடி பண்ணது அண்ட் கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சீஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாவை எடுத்து அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேல் லேயர் ஒரு சீஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ மசாலா நம்ம ரெடி பண்ண மசாலா நம்ம ஒரே ஒரு பீஸை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லா மசாலாவுமே அதில் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் நம்மளோட பீஸா. ஸோ இந்த ஃபுல் லேயர் வச்சுட்டு மறுபடியும் மேலே ஒரு சீஸ் லேயர் வச்சிடலாம். வச்சுட்டு இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சீஸ் செம்மையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் ரெடி பண்ணதுனால அதில் எந்த விதமான நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட ஷீட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாரீ ப்ளீட்ஸ் மாதிரி மடிச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மடித்து மேலே ஒரு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ப்ரெஸ் ஆகிடும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளில வரக்கூடாது. ஸோ அதில் மட்டும் கவனமாக பார்த்து அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதை ரெடி பண்ணி இதை ஃபுல்லாக ஒரு டைட் பண்ணி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த பேக் ரெடி ஆகிடும். இப்போ இதை லைட்டாக ஒரு தேய்ச்சிக்குவோம். லைட்டாக தேய்ங்க. ரொம்ப ஹையராக தேய்ச்சிட்டிங்க, ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டஃபிங் வெளில வந்துடும். ஸோ லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இந்த மாதிரி லைட்டாக லேயர் தெரியணும், அவ்வளோதான். சீஸும் நமக்கு பீட்ரூட்டும் லைட்டாக வெளில தெரிஞ்சால் போதும். ஸோ கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இது, ஏன்னா நம்ம ஷீட் ரொம்ப மெலிஸ் ஸ்வீட்டாக தான் தேய்ச்சிருக்கோம். நமக்கு சூப்பராக வெந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். ஸோ ரவுண்டாக ஷேப்பில் தேய்ச்சிட்டு நம்ம
தவா சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் தவாலையும் பண்ணலாம், பேன்லையும் பண்ணலாம். நான் உங்களுக்கு பேனில் பண்ணுறேன். தவாவில் பண்ணாலும் இதே மாதிரி தான். ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இது திருப்பும் போது கொஞ்சம் கவனமாக திருப்பணும், ஏன்னா உடஞ்சிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப மெலிஸ் ஷீட்டாக தேய்ச்சிருக்கோம் அதனால். ஸோ இது நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா 2 கரண்டி வச்சு இதை நீங்கள் திருப்பி போடுங்க. அப்போ தான் இது உடஞ்சிடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகுதில்ல, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது. என் பையன் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஸோ உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த மாதிரி மெல்லமாக எடுத்து 2 கரண்டி வச்சு மெல்லமாக திருப்பி போடுங்க. திருப்பிட்டு அதை ரைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நமக்கு இந்த பேக் சைடு ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். அந்த நம்ம மடிச்சிருந்த சைடு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை விட ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க அந்த சைட் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலையே ஒரு ரெசிபி பார்த்தாச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஆசையும். அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பீட்ரூட் பரோட்டா பீஸா. எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் இருக்கா? கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ பூ மாதிரி கட் ஆகுது பாருங்கள். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ சூப்பராக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சமைச்சு ஈஸியாக ஒரு பரோட்டா பீஸா ரெடி. ஸோ நான் கொஞ்சம் சூடாக கட் பண்ணிட்டனால உங்களுக்கு அப்படி இருக்குது. கொஞ்சமாக ஆறிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் இல்லாமல் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் பரோட்டா பீஸா ரெடி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை வியூவர்ஸ்.